அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்கள் ருத்ரா பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீர் காய்கறி, அதாவது உப்பிலிட்ட காய்கறின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நீர் காய்கறின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு ஊர்களில் ஒவ்வொரு இதாக சொல்லுவாங்க. நம்மளோட ஊர்ல பார்த்தீங்கன்னா நீர் காய்கறி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீட்ரூட் எடுத்திருக்கேன். பீட்ரூட் நம்மளோட சொந்த தேவைக்குங்கிறனால அளவா எடுத்திருக்கேன். அடுத்தது கொய்யாப்பழம். அது பழமாவும் இருக்கக்கூடாது, காயாவும் இருக்கக்கூடாது. ரொம்ப காயாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பழமாவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நல்ல சுவையா இருக்கும். சரிங்களா? அடுத்தது வெள்ளரி. வெள்ளரியும் கொய்யாக்கம் தான் நமக்கு ஆர்டரா வந்திருக்கு. இப்ப இந்த மாதிரி இதுகள்லாம் நம்ம எப்படி ஆர்டர் எடுத்து செய்யறோம்னு கேட்டீங்கன்னா, ஹோல்சேலா மொத்தமா கேட்பாங்க. 2 கிலோ வேணும், 5 கிலோ வேணும், 1 கிலோவா வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நம்ம செஞ்சு கொடுத்துக்குவோம். நம்ம ஒரு சிலர் மாதிரி நம்ம செஞ்சு வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட சேல் பண்ற மாதிரி இது இல்ல. இந்த மாதிரி ஒரு இது இல்ல. இதுன்னு இல்ல, பொதுவாவே ஒரு சில பொருட்கள் நம்ம மொத்தமா ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான், அது 1 கிலோவா இருந்தாலும் சரி, 2, 3 கிலோவா இருந்தாலும் சரி, ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் அது பண்ணுவோம். இப்ப இந்த மாதிரி வெள்ளரி இதுல இந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் பாத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா இதை நீங்க எடுத்துருங்க. சீக்கிரம் கெட்டு போயிடும். சரிங்களா? இந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் இதுல பார்த்து நீங்க வாங்கும் பொழுது கொஞ்சம் நல்லதாவே பார்த்து நீங்களா தேடி எடுத்துக்கோங்க. ஹோல்சேலுக்கு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு நல்லாவே கட்டுப்படி ஆகும். நீங்க பொதுவா ஃப்ரூட்ஸ் கடையில போய் 1 கிலோ 2 கிலோ நீங்க வாங்காதீங்க. அது நமக்கு லாபமுங்கிறது அந்த அளவுக்கு வராது. இது நாட்டு வெள்ளரியில நல்லா பிஞ்சா எடுக்கணும். நாட்டு வெள்ளரியிலேயே நல்லா பிஞ்சா எடுக்கணும். நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அந்த தோலோட இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்னதா கிடைச்சதுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. நான் எப்பவுமே இந்த மாதிரி பிஞ்சுகளா தான் நான் வாங்குவோம். சரிங்களா? சரி, இதெல்லாம் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொய்யாக்காயும் வெள்ளரிக்காயும் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையான அளவுக்கு சாதாரண தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த காய்கறியெல்லாம் மூழ்கிற அளவுக்கு சிட்ரிக் ஆசிட் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டு கலக்கி விட்டுட்டு, இந்த வெள்ளரி இதெல்லாமே நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறணும். இது இந்த கொய்யாக்காய் எல்லாத்தையும் ஒன்னாவே போட்டு ஊற வைக்கலாம், தப்பு இல்லை. நம்ம ஒரு பிசினஸ்க்காக ஒரு வேலை செய்யறோம்னா எந்த அளவுக்கு டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கணுமோ அந்த மாதிரிதான் நம்ம பார்க்கணும். இதெல்லாமே நல்லா ஊறட்டும். இதே பீட்ரூட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, ரவுண்டா கட் பண்ணிக்கலாம். வாங்கின உடனே அந்த தோலோடவே நல்லா கழுவிடுங்க. சாதாரண தண்ணியில நீங்க கழுவினாலே போதும். நல்லா கழுவிட்டு தோல் சீவிடுங்க. தோல் சீவிட்டு ரவுண்டா நம்ம கட் பண்ணணும். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சீசன் டயத்துல நம்ம வாங்கி மொத்தமா வச்சுக்கிட்டோம்னா தான், செஞ்சிடணும்னா நமக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். நமக்கு இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் சீசன் டயத்துல தான் வரும். சரிங்களா? சீசன் டயத்துல தான் நம்ம எடுத்துக்குவோம். மற்ற நேரத்துல எது பண்ணா இல்லைங்க கட்டுப்படி ஆகாதுன்னு நான் சொல்லிடுவேன். இந்த முறையில நீங்க செஞ்சிட்டீங்கன்னா 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்குமே நல்லா இருக்கும். இது உங்களுக்கு கம்பல்சரி 3 மாசத்துக்கு நல்லா இருக்கும். 6 மாசத்துக்கு செய்யறது அது வேற ஒரு மெத்தேடு. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம பட்டை வடிவில் நம்ம கட் பண்ணிக்கணும். கல்லுப்பு போட்ட தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வினிகர் சேர்த்திக்கிறோம். ஓகேங்களா? ஒரு 5 நிமிஷம் அந்த சூடு ஆறட்டும். இந்த சூட்லயே நமக்கு வினிகர் நல்லாவே உங்களுக்கு இதாயிரும், மிக்ஸ் ஆயிரும். அடுப்பு அணைச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த வினிகர் சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. வினிகர் சேர்த்திட்டு ஒரு கொதிக்க விட்டீங்கன்னா அது ஒரு மெத்தேடா மாறும். கொதிக்க விடாம உடனே அடுப்பை அணைச்சிட்டு வினிகர் சேர்த்தீங்கன்னா அது ஒரு மெத்தேடா மாறும். நம்ம முதல்ல பீட்ரூட்டும் கேரட்டும் எடுத்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல பீட்ரூட்டை நீங்க போட்டுருங்க. வேற பீட்ரூட் மட்டும் போட்டீங்கன்னா ஒரு டேஸ்ட் வரும். கூட கேரட்டும் சேர்த்திட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட் வரும். சீசன் டயத்துல இதை நம்ம போட்டு வச்சிட்டோம்னா நல்லா இருக்கும். சொந்த உபயோகத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். இதை நீங்க விற்பனைக்கும் கொண்டு போகலாம். இது நாங்க விற்பனைக்குன்னு கொண்டு போகல. எப்படி போவோம், எனக்கு ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா, ஹாஸ்டல்ல இருக்கிற பசங்க, அதாவது கொஞ்சம் காய்கறி நிறைய சாப்பிட முடியாது, அதுக்கான வசதிகள் குறைவா இருக்கு,
சூழ்நிலைகள் சரியில்லை, இல்லை பேச்சுலர் மாதிரி போய் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி இருக்கிறவங்க நம்மகிட்ட கேட்பாங்க. தண்ணி சூடாக இருக்கையிலே இதில் ஊற்றிடுங்க. வினிகர் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா சூடாக தான் இருக்கும். அப்போவே இதை நல்லா மூழ்கிற அளவுக்கு போட்டுருங்க, ஊற்றிடுங்க. வினிகர் ஊற்றினோன்னே அந்த சூடாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் பீட்ரூட்லாம் சேர்த்திட்டு இந்த தண்ணியை நம்ம மூழ்கிற அளவுக்கு ஊற்றணும். இன்னொரு பாத்திரத்துலேருந்து எடுத்து ஊற்றுறீங்கன்னா அந்த பாத்திரம் எந்த மாதிரி ஈரம் இல்லாத அளவுக்கு இருக்கணும். நல்லா மூழ்கி இருக்கும். மூடி வைக்காதீங்க. மூடி வச்சிங்கன்னா இந்த வேர்வை துகள்கள்லாம் விழுந்துச்சுன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே நல்லா ஆறுற வரைக்கும் ஒரு காட்டன் துணியை போட்டு நீங்கள் கட்டி வச்சிடலாம். அடுத்தது வெள்ளரிக்காய். நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி 2 சைடில் இருக்கிற முனைகளை கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் இதை தண்ணியில் போட முடியும். ஓகேங்களா? முதல்ல கட் பண்ணிக்குவோம். கையோட நம்ம கொய்யாக்காயும் கட் பண்ணிடலாம். இதில் ரொம்ப முக்கியமானது, நம்ம கழுவுனதுக்கப்புறம் ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நெல்லிக்காய் செய்கிற மெத்தேடு கொஞ்சம் மாறும், இந்த காய்கறிகள் செய்கிற மெத்தேடு கொஞ்சம் மாறும். எப்போவுமே அந்தந்த சீசன் டயத்தில் இந்த மாதிரி நீர்ப்பதமாக இருக்கக்கூடிய காய்கறிகளை இப்படி நம்ம பதப்படுத்தி நம்ம விற்பனைக்கு கொண்டு போகலாம். நீர்ப்பதம் குறைவாக இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம என்ன பண்ணலாம்னா வத்தலாக போட்டலாம். ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி வச்சுட்டு 2 நுனிப்பகுதியிலையும் நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு நீல வாக்கில் நம்ம இதை கட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு கட் பண்ணாலே போதும். கொஞ்சம் அகலமாக இருந்துச்சுன்னா 3 பீஸாக கட் பண்ணிக்கலாம். வெள்ளரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிஞ்சா போடணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை முழுசாக கட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா வெது வெதுப்பான தண்ணியில் பீட்ரூட்டை போட்டு நம்ம ஊற வச்சுட்டோம். அடுத்தது நம்ம பேக்கிங் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பச்சை மிளகா சேர்த்திக்கங்க. நான் 1/2 கிலோவுக்கு 5 மிளகாய் எடுத்திருக்கேன், கீரை விட்டுருக்கேன். சரிங்களா? இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஈரம் படாத கரண்டி இல்லைன்னா அப்பளம் எடுக்கிற இடுக்கி இருக்கு பாருங்க, அதை எடுத்து அதை வச்சு ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டுட்டு இதே தண்ணியை அப்படியே உள்ளே ஊற்றிடுங்க. பீட்ரூட்டை ஈரம் படாமையோ இல்லை கைப்படாமையோ எடுத்து பாட்டிலில் போட்டாச்சு. அது மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணியும் ஊற்றியாச்சு. ஓகேங்களா? பாருங்க, நம்ம மூடி வச்சிடலாம். 5 நாட்களுக்கு அப்புறம் பயன்படுத்தலாம். இதை நீங்கள் ஒரு 1 இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் பீட்ரூட்டை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டும் கூட நீங்கள் இந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறதா பண்ணலாம். உங்களோட சொந்த உபயோகத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்ணாடி பாட்டிலையோ இல்லை பீங்கான்லையோ பேக்கிங் பண்ணி பத்திரப்படுத்திக்கோங்க. இல்லை நீங்கள் கொரியர் அனுப்புகிற மாதிரி இருக்குது அப்படின்னா பிளாஸ்டிக் பாட்டிலில் பேக் பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா சேஃப்டியாக அவங்களுக்கு பத்திரமா போகணும்ல, அதுக்காகத்தான். அடுத்ததாக கொய்யாக்காய் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய். நீங்கள் பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா காரம் நல்லா இருக்கும். சரிங்களா? இந்த சுவைக்காகத்தான், சீக்கிரம் கெடாமல் இருக்கிறதுக்காகவும் ஒரு ப்ரிசர்வேட்டிவாகவும் வேலை செய்யும். நீங்கள் கொய்யாக்காயை நீங்கள் நீள நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி கட் பண்ணதை ஒரு பாட்டிலில் போட்டுக்கோங்க. பிளாஸ்டிக் பாட்டிலையும் போட்டுக்கலாம், கண்ணாடி பாட்டிலில் பீங்கான்லையும் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். தண்ணி சூடாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே இல்லை. ஆறுன தண்ணி தான் நம்ம ஊற்ற போகிறோம். ஓகேங்களா? இது நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்க தேவையில்லை. சரிங்களா?
மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கொதிக்க வைக்கிற தண்ணிங்கிறது ஆரோவாக இருக்கணும், இல்லைன்னா மினரல் வாட்டராக இருக்கணும். அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். சாதாரண தண்ணி நம்ம பயன்படுத்துறோம்னா ரொம்ப நாளைக்கு வராது, சீக்கிரம் கெட்டு போயிருக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சீக்கிரம் கெட்டும் போயிருக்கு. எனக்கு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். இந்த தண்ணிங்கிறது இப்போ நான் இந்த கொதிக்க வச்ச அந்த தண்ணி தான், சரிங்களா? இந்த மூடி மட்டும் அந்த தண்ணிக்குள்ளே நல்லா கழுவி எடுத்திருக்கேன் அந்த தண்ணியை பயன்படுத்தி. அதனால் உங்களுக்கு இதை ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னடா ஈரமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம், ஓகேங்களா? சீக்கிரம் கெடாமல் இருக்கணுங்கிறதுக்காக மூடி மட்டும் அதில் கழுவி இருக்கேன். உங்களோட இந்த கொய்யாக்காதும் ரெடி ஆயிடுச்சு. பச்சை மிளகாய் நான் போட்டுட்டேன். அடுத்தது நீல வாக்கில் கட் பண்ண வெள்ளரியை உள்ள நிற்க வைக்கணும். போட்டுட்டு நல்லா அதுக்கப்புறம் கல்லுப்பு வினிகர் போட்டு நல்லா சூடு பண்ண, அதாவது கொதிக்க வச்ச அந்த தண்ணியை மூழ்கிற அளவுக்கு ஊற்றிடணும். இதை நான் தண்ணியை ஆற வச்சு தான் ஊற்றுறேன். இப்போ தயாராகிடுச்சு. நான் கொரியர் அனுப்புறதுனால இது சின்ன சின்ன பாக்ஸாக தான் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி பாக்ஸு. அதனால இதை நான் பிளாஸ்டிக் பாக்ஸில் நான் பேக் பண்ணுறேன். நாலு நாளுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்லாம். 3 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். தயாராகிடுச்சு. பீட்ரூட்லேயும் செஞ்ச உப்பிலிட்ட ஊறுகாய் இல்லை நீர் ஊறுகாய் சரி தயாராகிருச்சு. வெள்ளரியிலையும் தயாராகிருக்கு. அடுத்து கொய்யாக்காயிலையும் தயாராகிருக்கு. நீர் சத்து இருக்கக்கூடிய எல்லா விதமான காய்கறி பழங்கள்லையும் நம்ம இதை இது பண்ணலாம். ஆனால் ரொம்ப பழமாக நம்ம பயன்படுத்தக்கூடாது. கொஞ்சம் காய் பதத்தில் இருக்கையில தான் நம்ம அதை போடணும். கொய்யாக்காயில் போடலாம், வெள்ளரியில் போடலாம், நீங்கள் மாங்காயில் போடலாம், கேரட்டு, பீட்ரூட்டு, பேரிக்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மலை சொரக்காய்ன்னு சொல்லுவாங்க, அது சௌ அதில் நீங்கள் போடலாம். இந்த மாதிரி நிறைய நீர் பதம் அதிகமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான காய்கறிகளையும் போடலாம். நெல்லிக்காயில் போட்டிங்கன்னா எப்படி போடணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நான் வீடியோ பதிவிட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.